வெல்கம் டு மை சேனல் ப்ளூம் வண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா கிரேவி இன் ப்ரெஷர் குக்கர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீறாமல் சேர்த்துக்கோங்க. கீறினீங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இறங்கிடும். அதனால் கீறாமல் 2 பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா பவுடர், 1 ஸ்பூன் தனியா பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சன்னா மசாலா பவுடர் எப்படி செய்யணுன்ற ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கோங்க. சன்னா மசாலா பவுடரை ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 8 மணி நேரம் வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வேக வைக்காத கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொண்டக்கடலையை நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொண்டக்கடலை இதுக்கு முன்னாடி வேக வைக்கல, அதனால் இப்போ தான் வேக வைக்க போகிறோம். 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம், எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் குக்கரில் 1 பாட் ரெசிப்பியில் இதை ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸியாக ஸ்பைஸியாக அந்த சன்னா மசாலா பவுடர் சேர்த்து செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு கொண்டக்கடலையை நல்லா நசுக்கி காட்டுறேன், எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.